முடிப்பிள்ளையார் கோயிலில் வீடியோ எடுத்து போட சொல்லி கிச்சனுக்கு வந்து பாருங்கள் ஒரு கரையான் புத்து இருக்குது பாருங்கள். இதுக்கு பாம்பும் பாழலாம் இன்னும் வந்து ஓயில் எக்ஸாம் முடியுது பாருங்கள். படியில் வந்து எல்லாம் இங்கெல்லாம் ஊற்றுப்பட்டு கொண்டு போகிறாங்க பாருங்க. எல்லாம் நீங்கள் சேர்த்த போல் ஒரு தேங்காயில் வந்து அப்படியே பிள்ளையாட்டத்தை தும்பிக்கை மாதிரி இதில் 2 பேர்ட்ட படம் இருக்குது பாருங்கள். இந்த வீட்டு ஓனர் 2 படங்கள் போல். இது வந்து வேலனை மேற்கில் இருக்கிற அனுமந்தர் ஆலயம், வேலனை சரஸ்வதி வித்தியாலயம் பாருங்கள். இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன நல்லா மேலே இருக்காண்டு தங்கத்தார்கணி ஞான வைரவர் பாருங்கள். இதுதான் வந்து சந்தன மரம். கோயில் வேலைப்பாடு கொஞ்சம் நடந்துருக்கு பாருங்கள் மேலே எல்லாம். வணக்கம் ரவலே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னாண்டா யாழ்ப்பாணத்தில் வேலனையில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலனையை சுற்றி பார்க்க போய் நாங்கள் வேலனையை சுத்தி காட்ட வந்த இடத்துல வேலனைக்கு முழு கோயிலுக்கும் போயிட்டோம். என்னென்ன கோயில் வீடியோ எடுத்துனாங்கன்னு சொல்லி தெரியாது. 6 கோயிலுக்கிட்ட போயிட்டோம். அதான் நிறைய கோயில்களை போய் வீடியோ எடுத்தாங்க. வளமையா பாத்தீங்கன்னா வீடுகள் அது குளங்கள் தரவேன் எல்லாம் காட்டுவோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க மோஸ்ட்லி கோயிலை தான் சுத்தி காட்டினாங்க. ஒரு அண்ணா வந்து கமெண்ட் போட்ட வேற வந்து அந்த என்ன கோயில்ண்டா ஒரு முடிப்பிள்ளையார் கோயில், அதாவது கைத்தனை முடிப்பிள்ளையார் கோயிலை எடுத்து போட சொன்னவர். அதில் வந்து அந்த கோயிலை எடுக்கலாம் வந்து வேலனை ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கணும் வந்து நாங்கள் வந்த இடம் ஃபுல்லாகவே கோயில். நாங்கள் சுருவிலுக்கு போகிறோம்னு சொல்லி தெரியா மாறிக்குது. சுருவிலுக்கு எல்லாம் போய் புளியங்குடல் போய் கடைசியாக புளியங்குடல் போய் இங்கே வந்து நிற்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரே சுற்றுலா போயிட்டு அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய கோயில்களை பார்த்து நாங்கள் ஒரு சிலர்கிட்ட கதைச்சு இடங்களையும் காட்டினாங்க. பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது கைத்தன பிள்ளையாருக்கு வந்தால் இங்கே நிறைய மாடுகள் நிற்குது. நிறைய மாடுகள் ஒரு கோயிலுக்குள்ளே போனால் சும்மா சின்ன கோயில் இல்லாமல் இல்லை, சும்மா பிரம்மாண்டமான கோயில். வெடியால இருந்து பார்க்க தெரியுது, உள்ளுக்கு போனால் தான் தெரியுது. இல்லை மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து அவ்வளோது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. இப்போ திருவிழா வேறு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி திருவிழா வேறு தான். திருவிழா நாங்கள் வந்து எடுத்து போடுவோம் நாங்கள் உங்களுக்கு. 5ஆம் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் எல்லாம் வருது. உண்மையாக பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க வீடியோவை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்கும். அதான் சரி, நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் வருது நார்மலா எங்களுக்கு. இப்போ முதல்ல விட இப்போ நல்லா சப்ஸ்கிரைப் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோக்கு ஒரு 16 சப்ஸ்கிரைபர் வருவீங்க முதல்ல நார்மலா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா வீடியோ செய்ய ஆசையா இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியா என்ன சொல்ற, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ செய்யறோம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றுமே இல்லை, மூச்சு கவலைப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நல்லாவே வந்திருக்கு. நன்றியா முதல் உங்களுக்கு நன்றிகள். ஓகே ஓகே சரி, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாமாங்க. இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து இந்திய இந்த இடப்பக்கத்தெல்லாம் போக போகிறோம். இதில் பாருங்கள் ஊர்காத்துறை 8 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். குறிகட்டுவான் 19 கிலோமீட்டர், அராளித்துறை 3 கிலோமீட்டர். அராளித்துறை இந்த சைடில் ஒரு ரோட் ஒன்று போகுது, அது வந்து 3 கிலோமீட்டர். அதோட நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு 21.3 கிலோமீட்டர், நாகதீப விகார 22.5 கிலோமீட்டர். சரி, நாங்கள் வந்து இப்போ நேராக போய் இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். அப்படி இதில் பாருங்க தீவகம் தெற்கு வேலனைண்டு ஒரு கல்லில் ஒரு கல்வெட்டு ஒன்று பதிச்சிருக்கணும். இப்படி பாருங்க போகிற வழியிலேயே முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று வருகுது, வைரவர் கோயில். இப்படியே நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு வைரவர் கோயில் வருகுது. இதில் பாருங்கள் முன்னுக்கு ஒரு வைரவர் சூலம் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் கோயில் உள்ள போய் பார்ப்போம். இதில் வந்து கோயிலோட பேர் போட்டிருக்கோம், ஆனால் தகரம் அடித்ததில் பேர் மறைஞ்சிருக்குது. இது நாங்கள் உள்ள போய் பார்ப்போம். இதில் வந்து பேர் போட்டிருக்கிறோம் திருவருள்மிகு அதிசய வைரவர் தேவஸ்தானம். இந்த கோயிலோட பேர் வந்து அதிசய வைரவர் கோயில். இது முன்னுக்கு பாருங்கள், இதில் வந்து பிள்ளையார் இருக்கிறார், இங்கே வந்து நாகதம்பிரான் இருக்கிறார். அப்படியே உள்ளே பார்ப்போம். உள்ளேயும் ஒரு கதை ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்கெல்லாம் வைரவர் சூளம் ஒன்று இருக்குது, பார்க்க லைட்டாக தெரியுது. அப்படி இந்த வயல்வெளியோட பாருங்க ஒரு கோயில் ஒன்று தெரியுது. சரி வாங்க அந்த கோயிலை போய் பார்ப்போம். கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வேலைப்பாடு கொஞ்சம் நடந்துட்டுருக்கு பாருங்கள். மேலே எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன் பாருங்கள், கம்பியெல்லாம் வச்சு. சரி வாங்க நான் உள்ளே போய் பார்ப்போம்.
இதில் பாருங்க நந்தி எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ தான் பூசை நடந்திருக்கு போல், பூவெல்லாம் காயாமல் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து கோயிலில் பேர் போட்டிருக்கிறோம் திருவருள்மிகு நாச்சிமார் ஆலயம். இது வந்து நாச்சிமார் கோயில். கோயில் பூட்டி இருக்குது. சரி இப்படி நாங்கள் வெளியே போவோம். இது வந்து ஆலயத்தின் பின் வீதி. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இது அந்த கோயில் மணிக்கோபுரம். சரி நாங்கள் இப்படியே கோயிலுக்கு அந்த வெளியில் போவோம். இங்கால பார்த்தீங்கன்னாலே ஒரு வீட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 10-15 தென்னை மரத்துக்கு மேலே நிற்கிது பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் பாருங்க அவ்வளோ ஆடு நிற்கிதுண்டு. நாங்கள் வேலனை சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதை பாருங்க சிவன் அரைக்கும் ஆலை என்ற ஒரு மில் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் ஒன்று வருகுது. சிவன் கோயில், சிவன் கோயிலா முருகன் கோயில். இது வந்து வேலனை முருகன் கோயில். போன முறை வரைக்கும் இதில் ஒரு தேர்முட்டி வந்து கட்டுப்பட்டு கொண்டு இருந்தது பாருங்க. இப்போ எல்லாம் கட்டி முடிஞ்சுது. பெயிண்ட் பண்ணுற வேலை தான் இப்போ மிச்சம் இருக்குது பாருங்க. இதான் வந்து வேலனை முருகன் கோயில். சரி வாங்க போய் பார்ப்போம். உள்ளுக்கு கொஞ்சம் வேலையில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து வேலையில் நடந்து கொண்டதுக்கு போல் செஞ்சு பாருங்க. இதில் வந்து ஒரு சாமி வைக்கிறதுக்கு ஒரு கட்டடம் ஒன்று கட்டி வச்சிருக்கணும். இது வந்து கொடிமரம். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருகுது. வேலனை சரஸ்வதி வித்தியாலயம் பாருங்க. இங்கே யாராச்சும் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்கள் உங்களோட மெமரிஸை. இங்கே வந்து எக்ஸாம் நடக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பரீட்சை நிலையமாகும். தயவு செய்து அமைதியை பேணுவதற்கு ஒத்துழைக்கவும். இன்றைக்கு தான் வந்து இறுதி எக்ஸாம், ஓஎல் எக்ஸாமோட. இப்போ கொஞ்சம் தலையில் படியெல்லாம் வெளியில் வந்துடுவினா. அப்படியே முன்னுக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது பாருங்கள் வேலனை. அப்படி தான் பஸ் எதை வருது போல். பெரிய ஹோன் சவுண்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை இருக்குது பாருங்கள். இப்படியே தொடர்ந்து வந்தோம்னா வேலனை சந்தி வருகுது. இதில் பாருங்க பெட்ரோல் செட் இருக்குது. இதில் பாருங்க இது வந்து வேலனில் இருக்க கடை தொகுதிகள். இதை பாருங்க ஃபோன் கடையிலேருந்து பலசரக்கு கடை வரைக்கும் இருக்குது. சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது பாருங்கள். ஹார்ட்வேர் இருக்குது. இதில் பாருங்க கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இதில் வந்து அடகு சேவையும் இருக்குது பாருங்க. இப்படியே இங்கால வரைக்கும் ஒரு கோயில் ஒன்று வருகுது.
பார்த்து அம்மன் கோயில் இருக்குது. இதில் பாருங்க காளி பரமேஸ்வரி தாயை போட்டின்ற ஒரு நேம் போட்டிருக்கலாம். தம்பி இது என்ன கோயில்டா? ஆம், காளி கோயிலா? இது வந்து காளி கோயிலா? சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதில் வந்து நேம் போட்டிருக்கிறேன் பாருங்க, அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம். அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம். இதான் அந்த கோயில். வாங்க கோயிலை சுற்றி பார்த்து வந்துடுவோம். இங்கே பாருங்க ஒவ்வொரு வாகனம் இருக்குது. இதில் கிணறு இருக்கு பாருங்க. இங்கே வந்த மண்டை பாருங்க நவக்கிரகம் இருக்குது. இங்கே வந்து பாருங்க ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அப்படியே இங்கால வந்த மண்டா அப்படியே இவர் என்ன சாமின்னு தெரிய இல்லை, தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க. வித்தியாசமாக இருக்கார், நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி நாங்கள் இப்போ வெளியில் போவோம். பாருங்க சின்ன வழியில் வந்து போலை அடிச்சு விளையாடி கொண்டிருக்கலாம். என்ன மாதிரி விளையாடுறது? ஸ்கூல் லீவா உங்களுக்கு? எத்தனை மாதம் லீவு? ஒரு மாதம் இல்லை, 3 கிழமை லீவு. மூன்றாம் மாதம் 3 இன்னும் ஒரு உங்களுக்கு 5 நாள் தான் இருக்கு. எல்லாருமே ஒரே பச்சா? இல்ல, நான் 9ஆம் ஆண்டு, இவன் 8ஆம் ஆண்டு, இவன் மட்டும்தான். என்னடா நீங்கள் பக்கத்துல அடிக்க முடியாம இருக்கிறீங்க? அப்படி அடிச்சிட்டேன். அடிச்சு அது வெளியில போயிலையா? ஏன் முழங்கால் நோவு மட்டும் சிறப்பு வைக்கிறீங்களா? கல்லு குத்தி கலாசா யாரா இப்ப அடிச்ச 2 போலே? வாழ்த்துக்கள். டீம் என்ன சேர்க்கறது? அப்படி சேர்த்து வச்சுக்கிறீங்களோ? இதெல்லாம் நீங்க சேர்த்த போல் கொஞ்சம் கொண்டு வந்தது. இங்க பாருங்க ஒரு போத்தல் ஃபுல்லா மாவுள் சேர்த்து வச்சிருக்கான். எனக்கு தான் வேலை முதல் சின்ன பிள்ளையில என்ன வந்து ஓஎல் எக்ஸாம் முடியுது பாருங்க. படியில் வந்து எல்லாம் இங்கெல்லாம் ஊத்துப்பட்டு கொண்டு போறாங்க பாருங்க. நாங்கள் வந்து சிற்பனை ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். இப்படியே போய் சிற்பனை முருகன் கோயிலை பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு அங்கே முடிப்புள்ளியார் கோயில் இருக்குது, அதையும் போய் பார்க்க போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா சிற்பனை முருகன் கோயில். இதில் பாருங்க முன்னுக்கு போட்டிருக்கணும் சிற்பனை முருகாசரணம் உண்டு. கோபுரம் பேரை கட்டி கொண்டிருக்கேன், பெரிய கோபுரம், ராஜ கோபுரம் உண்டு. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கோபுரம் வந்து 108 அடியில் செய்ய போயினமா.
பாருங்க இந்த கோபுரத்தை கிட்டத்தட்ட பாருங்க இப்போவே 8 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கணும். கருங்கல் வேலை தானே, கொஞ்சம் வேலையில் செய்ய கொஞ்சம் கஷ்டம் தானே. இது ஒரே கல்லா? ஓகே ஓகே 27 அடியும் ஒரே கல். இந்த சைட்டில் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இதில் 16 அடி ஒரே கல். இந்த கல்லுகள் அங்கே இது கொண்டு வந்தது இந்த செதுக்கிற வேலையெல்லாம் சரியான நுணுக்கமான வேலையில சின்ன பிள்ளைகள் வந்தாலும் அந்த கல்லை அப்படியே தூக்கி எறிய வேண்டியா? வேறு வேறு பாவனை கிடைக்கா? வெட்டி வேறு கல் நட்டம் வேறு புதி. எங்கேருந்து வந்து வேலை செய்யணும்? பவுனியாக்காரன் இங்கே வந்து வேலை செய்யணும். சரி 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 பாருங்க. சரி வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் பாருங்க பூஜை நேரம் போட்டுருக்கணும். காலையில் 8 மணிக்கும் மதியம் 12 மணி, மாலை 5 மணி. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான அமைதியாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று விழுந்தாலே ஒரு பெரிய சவுண்டு மாதிரி தான் கேட்கும். சரி வாங்க அப்படி கோயிலை சுற்றி பார்த்து வருவான். சரியான அமைதியாக இருக்குது கோயில். நல்ல ஒரு விசாலமான கோயில் பாருங்க. இங்கேருந்து பார்க்க வடிவா தெரியும். அவர் இந்த கோயிலில் வந்து சந்தன மரம் இருக்கா, அதையும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க தெரியுது சந்தன மரம். இதுதான் சந்தன மரம். பாருங்க இதுதான் வந்து சந்தன மரம். சந்தனம் சந்தனம். ஓ சந்தனம். 6 வருஷம். இது 6 வருஷத்துல இந்த அப்படியே இந்த கோயிலோட பின் வீதியிலே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு கிணறு இருக்குது பாருங்க, கோயில் கிணறு. இப்படி பாருங்க இந்த பின் வீதியில் வந்து இன்னொரு கோயில் ஒன்று தெரியுது. இது வந்து வீரபத்திரர் கோயில். சரி வாங்க அதையும் போய் பார்ப்போம். இப்படி இந்த வீரபத்திரர் கோயிலுக்கு முன்னால் பாருங்க ஒரு பெரிய ஒரு தீர்த்த கனி இருக்குது. சரி இப்படி நாங்கள் கோயிலை பார்ப்போம். இதுதான் வந்து வீரபத்திரர் கோயில். கோயில் வந்து பூட்டி இருக்குது பாருங்க. இதில் வந்து வீரபத்திரர் சிலை இருக்குது முன்னுக்கு. அப்படியே கோயிலை தாண்டி வந்தவங்கண்டா பாருங்க, இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க, கழுகுண்ட சிலை வச்ச மாதிரி. அப்படியே இதில் பாருங்க ஒரு பெரிய குளம் ஒன்று வருது. இதில் ஒரு குட்டி கோயிலும் ஒன்று வருது. இல்லை குளக்கரையோட ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க.
இதில் பேர் போட்டிருக்கேன் பாருங்க, சங்கத்தோர்கேணி ஞான வைரவர் ஒழுங்கை. இங்கே இதுக்கு வைரவர் கோயில் போல, ஞான வைரவர் கோயில். இதில் வேணுங்க போட்டிருக்கு பாருங்க, சங்கத்தார்கேணி ஞான வைரவர். இது வந்து ஒரு குளம் உண்டு. இந்த வைரவர் கோயில் இந்த பேர் வந்து சங்கத்தார்கேணி ஞான வைரவர். இதில் போய்க்கே இதில் வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. திருமதி சிவயோகம் கைலாச புள்ளி அவர்களின் ஞாபகார்த்த உபயம் பங்குனி 10 2021. இந்த தூணுண்ட உபயம் போட்டிருக்கிறோம். இங்காலயம் ஒரு தூணுக்கு உபயம் போட்டிருக்கிறேன் பாருங்க. திருமதி திலகவதி விஸ்வநாதன் அவர்களின் ஞாபகார்த்தமாக உபயம் பங்குனி 10 2021. இதான் வந்து ஞானவைரவர் கோயில். ஆனால் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளக்கரை சூழலோடு தான் இருக்குது வேறுங்க. இந்த குளத்தில் இருக்கிற கிணறு ஒன்று இருக்குது பாருங்க, குளத்துக்குள்ளே அந்த கிணத்துல வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது பாருங்க. நாகலிங்கம் பேரம்பலம் சிவலிங்கம் பிரகாசன் ஆரியன் 2022 போட்டிருக்கணும். கிணத்து தண்ணியும் இந்த குளத்து தண்ணியும் பாருங்க அப்படி மட்டமாக தான் இருக்குது. அப்படி இதில் பாருங்க ஆக்கள் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டொன்றும் கட்டியிருக்கணும். இந்த அரச நிலையில் வந்து இருக்கலாம். இதில் ஆக்கள் வந்தீங்களா. அண்ணா வந்து கொமெண்ட் போட்டிருக்கிறார், தம்பி ஏன் இன்னும் வேலனை கைத்தனை முடிப்பிள்ளையார் கோயில் மேற்கு பகுதியை வீடியோ போடவில்லை. இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு அந்த கோயிலை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் அந்த முருகன் கோயில் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து முடிப்பிள்ளையார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த பாதையெல்லாம் இப்போ போகணும் நாங்கள். இதே பாருங்க, போகிற வழியில் வந்து நல்ல அழகழகான வீடுகள், ஆனால் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க, என்ன நிலைமையில் இருக்குண்டு. இங்கால வேறுங்க கத்தரி கண்டு விளாண்டுருக்கீங்கன்னா அப்படியே இங்கால தொடர்ந்து போனோம்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரும், அதையும் போய் பார்ப்போம். பாருங்க, அந்த ஆஞ்சநேயர் கோயில் முன் நுழைவாயில் தெரியுது பாருங்க. வேலனை மேற்கு அருள்மிகு அனுமந்தர் ஆலயம். பாருங்க, இதுதான் கோயில். சரி வாங்க கோயிலையும் போய் உள்ள பார்ப்போம். இது வந்து வேலனை மேற்கில் இருக்கிற அனுமந்தர் ஆலயம். பாருங்க, பெரிய ஒரு ஆலமரத்துக்கெல்லாம் இருக்குது இந்த கோயில். பாருங்க, உள்ள வந்து ஆஞ்சநேயர் சிலை இருக்குது.
அதோட இதில் பாருங்க இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து பட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். இதுலேயும் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது பாருங்க. இதெல்லாம் நேர்த்திக்காக கட்டிக்கணும் போல் இந்த பட்டுகள் எல்லாம். பாருங்க இதில் வந்து ஒரு வைரவர் சூலம் இருக்குது. நாங்கள் அடுத்த காணொலியை தொடருவோம். இதே ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க, மூடி வச்சிருக்கேன். அப்படியே இங்கால வந்தோம்டா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சும்மா மண் ரோட், அதாவது பாலடைஞ்ச ரோட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இதில் பாருங்க பழங்காலத்து வீடு ஒன்று இருக்குது. இங்கால டயர் ரோட் போட்டிருக்கிறோம். இதில் பாருங்க ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம்மா. சரி வாங்க இந்த பழைய வீட்டை போய் பார்த்து கொண்டு வருவோம். இது தொடர்ந்து உள்ளே போய் பார்ப்போமே என்ன மாதிரி இருக்குது இந்த வீடுண்டு. வீடு பாருங்க ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து ஆடுக்கு வாடகை கொடுத்துருக்கணும் போல், ஆடு மாட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கணும். பாருங்க ஃபுல்லாகவே மாட்டு சாணம் மாட்டு புழுக்கையாக இருக்குது. இது வந்து சாமியார். இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது, எழுதி இருக்குது. அவள் ரெண்டு திரிக்கிற சும்மா நோமலாக கொஞ்சம் எழுத்துக்கள் இருக்குது. இது 5 அது ரெண்டெல்லாம் எழுதி வைக்கணும் பாருங்க. 5 கீழே அது 5 அது. ஃபுல்லாகவே மாட்டு எருவம் ஆட்டு புழுக்கையமாக தான் இங்கே இருக்குது. இது வந்து கிச்சனுக்கு வந்து பாருங்கள் ஒரு கரையான் புத்து இருக்குது பாருங்க. இதுக்கு பாம்பும் பாழலாம் இன்னமும் பாழலாம். இந்த பக்கம் போகிறத தவிர்த்து கொள்ள வேணும். ஆனால் வீடு கொஞ்சம் உள்ளே வந்து நிறைய சீதவடைஞ்ச நிலைமையில் இருக்குது. இதில் 2 பேர்கிட்ட படம் இருக்குது பாருங்கள். இந்த வீட்டு ஓனர் படங்கள் போல். ஆறுமுகம் சரஸ்வதி மற்ற இவற்ற பேர் போடப்படையில். இதில் 2 பேர்கிட்ட படம் மட்டும் இருக்குது. இந்த வீட்டை சுற்றியே 3-4 மாமரத்துக்கிட்ட இருக்குது பாருங்க. ஒரு மாமரம், அங்கே 2, இங்கே 3, இங்கே 4 மாமரம் இருக்குது. பின்னாலையும் இருக்குமான்னு தெரியல. நான் இப்போ முன்னுக்கு இருக்கிறத தான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உளவி தோட்டம் ஈச்சம்பேட்டை ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம், அம்பிகை நகர். இப்போ நாங்கள் வந்து அம்பிகை நகருக்கு வருவோம்னு எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து அம்பிகை நகர் எடுக்கலாம்னு ஒரு பிளான் போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. இப்போ நாங்கள் பாதை தெரியாதானே வந்த இடத்துல இது அம்பிகை நகரில் வந்துட்டோம். சரி வந்ததான் வந்துட்டு இந்த கோயிலையும் காட்டிட்டு போவோம்னா உள்ளே வந்து நாங்கள் இதில் பாருங்க ஓம் சக்தின்னு ஒரு போட் போட்டு கீழே ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து போட்டிருக்கணும். இதான் வந்து மகேஸ்வரி அம்மன் ஆலயம். இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் வந்து ஒரு அன்பளிப்பு போட்டிருக்கணும். அன்பளிப்பு சிவராசா ராமச்சந்திரன் குடும்பம் சிவா பிரான்ஸ் என்று போட்டிருக்கணும். கோயில்லையும் வேலை நடந்து கொண்டிருக்கு போல் பாருங்க. மேலே வந்து கூரை போட்டு கொண்டிருக்கணும். சரி வாங்க அப்படி கோயிலையும் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். வேலையெல்லாம் பாதியில் இருக்குது போல் இங்கே பாருங்க. பாருங்க இதில் வந்து கோயில்ட சாமியோட வாகனங்கள் எல்லாம் இருக்குது. குதிரை, மயில், பாம்பு, புலி. இங்காலையும் ஒரு குதிரை இருக்குது, சிவத்த கலர் குதிரை.
மற்றது பசு பாருங்க, மூசிக வாகனம். இப்படி இதில் பிள்ளையாட்ட கோயில் இருக்குது. இங்கால பார்ப்போம். அங்கால பிள்ளையாருன்னா இங்கால முருகன் தானே இருக்கணும். இங்கே முருகன் தானே இருக்குது. இப்படி நாங்கள் காணொலியை தொடர்ந்தோம்டா. இதில் வந்து பாருங்க சண்டேஸ்வரர் இருக்கார். உபயம் பொண்டுத்துறை தவராஜா குடும்பம், செட்டிப்புலம், பிரான்ஸ். இதில் பாருங்க நவக்கிரகம் இருக்குது. சரி, இப்படி நாங்கள் வெளியில் போவோம். கோயில் அடியில் சட்டப்படி இடம் ஒன்று இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி ஒரு வேப்ப மரத்துக்கு இல்லை நல்ல ஒரு நிழலாக ஒரு கட்டொன்றும் கட்டியிருக்கணும். வடிவதில் படத்து இருந்துட்டு போகலாமே. ஒரு பின்னேரம் போல் வந்த ஒரு 3 மணி 4 மணி போல் வந்தா இல்லை மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அண்ணா கைத்தனை முடிப்பிள்ளையாக இருக்கிறதால போகிறது மச்சு நடக்குதா? இல்லை இல்லை கோயிலுக்கு போகிறோம். நான் பழைய பிளேயர்ஸ் தான் இப்போ விளையாடுறேன். இங்கே சுற்றி புளியங்குடலுக்கே வந்துட்டோம். இப்போ நாங்கள் புளியங்குடல் ரோட்டாலாம் இப்போ போக போகிறோம் கோயிலுக்கு. இந்த ரோட்டால் போகணும். இது புளியங்குடல். முடிப்புள்ளியார் கோயிலை தேடி 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 நாங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். முடிப்புள்ளியார் கோயில் இங்கால போகிற வழியில் பாருங்க. இந்த ஒரு வீட்டுக்கு மேலே பாருங்க சோலார் எல்லாம் பூட்டி இருக்கிறோம். இங்கே பாருங்க இந்த பிள்ளையார் கோயில் கோபுரம் தெரியுதுங்க இந்த பார்க்க. நானும் ஏதோ சின்ன கோயில்னு தான் நினைச்சேனா, நான் இப்படி பெரிய கோயில்னு தெரியாது. இதால தான் உள்ளே போகலாம். பாருங்க ஃபுல்லாகவே மாடு தான் கட்டி வச்சிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாகவே பச்சை பசையிலன்னு நல்ல அழகாக இருக்குது இந்த இடமே. நான் வந்து கமெண்ட் போட்டவர் இந்த முடிப்புள்ளியார் கோயிலில் வீடியோ எடுத்து போட சொல்லி இப்போ நாங்கள் வந்துட்டோம் கோயிலுக்கு. அண்ணா நீங்கள் கோவிக்காதவங்க, நான் வந்து நேற்று எடுக்கிறேன்னு சொன்னால் நேற்று வீடியோ எடுக்க கொஞ்சம் கலைச்சிட்டோம், அதில் வீட்டை போயிட்டோம். இதுதான் வந்து நீங்கள் கேட்ட கோயில், எடுத்து போடுறேன். கோயில் ஃபுல்லாகவே நல்ல மாவல் பாதிச்சு வச்சுக்கணும். கோயில்ட வெளிவாசல் ஃபுல்லாகவே உள்ளே பூட்டி இருக்கணும். அந்த கதவு ஃபுல்லாகவே மணி இருக்குது பாருங்க. பாருங்க அதில் வந்து கிராமிய அபிவிருத்தி சங்கம் இருக்குது. வேலனை மேற்கு, வேலனை 8ஆம் வட்டாரம். இப்படி இதில் ஒரு அங்கில் இருந்து காயா கோல் காய்ச்சி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய தேர்முட்டியும் இருக்குது. அப்படியே இங்கால வந்தோம்டா இதுலேயும் ஒரு தீர்த்தகணி இருக்குது. அதையும் பார்ப்போம் போய். கிணறு ஒன்றும் இருக்குது. கிணத்துக்கு வந்து ஆலமரம் முளைச்சி கொண்டு வருகிறது.
சரி இதான் வந்து கோயிலில் தீர்த்தக்கணி. இப்படி இதில் பாருங்க, ஒரு பக்கம் போய் ஆலமரம் இருக்குது, ஒரு பக்கம் அரச மரம் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் இந்த கல்லுகள் கொஞ்சம் போட்டிருக்கேன், பெரிய பெரிய கல்லுகள் ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு. ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்குது, அடியில் வேரோட அப்படியே மலைக்கு கிளம்பிட்டுது போல, மரத்தை வட்டி விழுத்திட்டான். அண்ணா வந்து கோயிலுக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறேன்னு சொன்னவர் வேறொரு வழியால். சிவாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன கோயில் நிலத்தை பாருங்க, ஃபுல்லாகவே மாவுள் தான் பதிச்சிருக்கணும். நானும் ஏதோ சின்ன கோயில் தான் நெச்சிக்கொண்டு வந்து நான் பார்க்க தான் இதோ இவ்வளோ பெரிய கோயில் உண்டு. சிவாங்க அந்த கோயிலை உள்ளால சுற்றி பார்ப்போம். கதைச்சா அப்படி எக்கோ பண்ணு தெரியுமா, யார் கதைச்சாலும். என்னையா அது? தேங்காயில் முடி வச்சே பிள்ளையா மேலே வந்து இங்கே பாருங்க, பார்த்தீங்களா அதிசயத்தை பாருங்க. ஒரு தேங்காயில் வந்து அப்படியே பிள்ளையாட்டத்தை தும்பிக்கை மாதிரி ஒரு அது அப்படியே சாமி வச்சு கும்பிடுங்க நம்ம எல்லாரும். இப்போ 5ஆம் மாதம் கொடியேறுது. வர மாதம் கொடியேறுதா? வர 5ஆம் மாதம். 5ஆம் மாதம் திகதி தேதி 20ஆம் தேதி. 5ஆம் மாதம் 20ஆம் தேதி கொடியேட்டான். ஓகே, நாங்கள் வருவோம். 5:20 அப்படி பாருங்க இந்த கோயில் பரிவார மூர்த்திகளை பாருங்க. சரி, நாங்கள் இப்படி அந்த கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். இங்கே எல்லா வாகனங்களும் வந்து எல்லாம் மூடி வச்சிருக்கேன் பாருங்க, துணிகளால் டஸ்ட்டுகள் பற்றுமண்டு. இதுலேருந்து பார்க்க சாமியும் சுற்றி கட்டி வச்சிருக்கணும். திருவிழா டைம் தானே எல்லாம் ஓப்பன் பண்ணிவினா. பாருங்க, முடிப்பிள்ளையார் கோயில் உள்வீதி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கண்டாலே தெரியும். இன்னொரு அழகாக இருக்குது பாருங்க கோயில், பெரிய பிரம்மாண்டமான கோயில். இது ஒழுங்கா தெரியாது பாதையை நிற்குது பாருங்க. வவ்வால் நிக்குது மேல பாருங்க, வவ்வால் நிக்குது. என்ன தொங்கிட்டீங்க? யோசிக்கிறீங்க இன்னைக்கு நடந்த விஷயங்களை யோசிக்கிறீங்களா? அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். என்ன சரி கர்வாவளே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய இடம்படியாக சுற்றி பார்த்து நாங்கள் வேலனியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கிறோம். வேலனியில் வந்து நாங்கள் காட்டாத இடங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் இன்னொரு கவரேக்க காட்டுவோம் உங்களுக்கு. ஏதும் வீடியோ பிள்ளையாக காய்ச்சிருந்தாலோ ஏதாச்சும் நாங்கள் மாறி சொல்லியிருந்தாலும் அவங்க இப்படி சொல்றாங்க, கடுப்பாங்க, மன்னிச்சிருங்க. அதோட வந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் என்னென்ன பிள்ளை விட்டுருக்கோம். அதான் நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்னும் கடவுள் இல்லையே, வானத்திலிருந்து குதிச்சு வந்து எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை தானே. நாங்களும் உங்களோட இந்த இவ்வளோ தான் இருக்கிறோம், நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதுவும் வரலாம், அதை மன்னிச்சு கொண்டு என்ன சொல்றது, இப்படி தான் நம்ம கதைக்கணும், இது பிள்ளை இப்படி இதுதான் சரி, இங்கே போவோம், இதை வீடியோ எடுக்க நீங்கள் மிஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். என்ன நீங்கள் கோவிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, பாய். யோசிப்பாங்க அப்படி என்னத்தை நாங்க கோவிச்சோம். சரி பாய் காட்டுங்க. பாய்.